ஆதிபாரதி சீரியல் நாளைக்கு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. ஆரதி வந்து செம கோவத்தில் வந்து டிராயிங் வந்து கிழிச்சு போட்டுறாங்க. கிழிச்சு போட்டோன்னே ஏமா கிழிச்ச, இப்படி நான் ஆசையாக வரைஞ்ச டிராயிங் தெரியுமா, இது டிராயிங்னா எனக்கு எவ்வளோ உயிர் தெரியுமா, அதை எப்படி நீ கிழிக்கலாம், இனிமேல் போ, உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ கண்ணாப்பண்ணான்னு தமிழை வந்து அடிச்சிடுறாங்க. நம்ம பாரதி அடித்தோன்னே வந்து மொத்த குடும்பத்தில் உள்ள ரத்னம் எல்லோரும் மரகதம் எல்லோரும் போடி வந்துடுறாங்க ரூமுக்கு. ஏன் தங்கம் அழுவுறீங்க அப்படின்னோன்னே, தாத்தா இங்கே பாருங்களேன், நான் ஆசையாக வரைஞ்ச டிராயிங் காம்படிஷன் ஜெயிச்செல்லாம் அந்த டிராயிங்கை போட்டு கிழிச்சு போட்டுட்டாங்க, என்ன வேற அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா ரத்னத்துக்கு செம கோவம் வந்துடுது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், இன்னொரு தடவை பேத்தி மேலே கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சக்கூடாது, குழந்தைன்னா அந்த டிராயிங் ஏன் கிழிச்சாங்களாம், அங்கே கோவத்தெல்லாம் குழந்தைகிட்ட காட்டுற வேலை வச்சுக்கக்கூடாது, எப்போதும் புரியலைன்னா அது குழந்தை, அதுக்கிட்ட வந்து அன்பாக சொல்லி புரிய வைக்கணும், அது கூட தெரியாமல் வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், சரி நீ வா அப்படின்னு சொன்னோன்னே அழைச்சிட்டு போயிடுறாங்க நம்ம ரத்னம். அதே சமயத்தில் மரகதம் வந்து உன் நடவடிக்கையே பேச்சு எதுவுமே சரியில்லை, நீ வந்து யார் மேலேயும் இருக்கிற கோவத்தை வந்து இங்கே வந்து காட்டுற, இதெல்லாம் ரொம்ப தப்பு பாரதி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. இவர் வந்து துரை வந்து இதை பார்த்து எல்லாத்தையும் கிழிச்சு போட்ட சந்தோஷத்தில் வந்து பாரதியை பார்த்துட்டு சிரிச்சுட்டே அங்கேருந்து போகிறாங்க. தனம் வந்து இதான் சாக்குன்னு கூடி சீக்கிரமே உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாதான் இந்த வேலை எல்லாமே ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மணி வந்து நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, குழந்தை இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அருமை தெரியல பாரு, உனக்கு இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும், அதனால் இப்படிலாம் நீ படித்த பொண்ணு தானே, இப்படிலாம் நடந்துக்கலாமா, பாவம் இல்லையா தமிழ், நீ கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டேன், நான் சொல்கிறதா சொல்லிட்டேன் அப்படின்னு மணி வந்து ஃபீல் பண்ணி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. தாத்தா வந்து அப்புறம் வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழுக்கு. ஊட்டி விட்டோன்னா சாப்பிட்டுட்டு பேசாமல் அமைதியாக தூங்குறியா அப்படின்னா, தாத்தா நான் உன் கூடவே வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதை பேசவே மாட்டேங்கிறேன், ஏதோ கோவத்தில் இருக்கான்னு பார்த்தா நிஜம்லே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னோன்னா அடுத்த நாள் காலையில் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பாரதி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தாத்தா கூட கிளம்பி போயிட்டாங்க. இங்கே அதை கரெக்டாக பாரதி லேட்டாக எழுந்துச்சி வராங்க. தமிழ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ கிளம்பி போனதை பார்த்தோன்னா நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா வந்து தமிழ் தாத்தா கூட போனதை கேட்டோன்னே மனசு உடஞ்சி போயிடுச்சு. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதா, அவள் 2 நாளில் வந்து சரியாயிடுவா, நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, அடிச்சிருந்தா கூட வந்து சமாதானம் ஆகிருப்பா, டிராயிங்கை கிழிச்சிட்டேல்ல அதனால தான் வந்து மனசு கேட்கல, விடு போக சரியாயிடுவா அப்படின்னோடனே பாரதி வந்து சோகமாக இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக ஸ்கூலில் இறக்கி விட்டோன்னே ரத்னம் இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. ஆதி பார்க்குறாங்க, பார்த்தோன்னே ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ஃப்ரெண்டு அழாதே ஃப்ரெண்டு, நீ அழுதுனா எனக்கு மனசு தாங்கலைன்னு ஆதியும் அழுவ ஆரம்பிச்சிடறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து தமிழ் சொன்னோன்னா, சரி இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவாங்க, அழக்கூடாது, தைரியமான போல்டு கேர்ள் தானே தமிழ்னா, ஆமாம் ஃப்ரெண்ட் அப்படின்னா, நீ சாயந்தரம் ஸ்கூலுக்கு இப்போ ஸ்கூலுக்கு போ, நான் சாயந்தரம் உனக்காக வந்து ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் ஒன்று தரேன், ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கவலைப்படாமல் நிம்மதியாக போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அடுத்த நாள் வந்து சாயந்தரம் ஸ்கூல் முட்டு வந்தோடனே கரெக்டாக ஆதியை பார்த்தோன்னா ஒன்றும் பேசாமல் இருக்காங்க. ஃப்ரெண்ட் என்ன இன்னும் கோவம் போகலையா, உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன், அங்கே போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 100 கிஸ் கொடுப்பீங்க அப்படின்னோடனே அங்கே டிராயிங் வரைஞ்சிருக்க எல்லாம் நிறைய ஃபோட்டோவாக காம்பவுண்டில் ஒட்டி வச்சுருக்க பார்த்தோன்னா பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஹக் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் பாரதி பார்க்குறாங்க. பாரதி பார்த்தோன்னா கிட்டக்க வர்றப்ப, ஃப்ரெண்டு யாரோ வந்திருக்காங்களே, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தமிழ் கேட்டோன்னா நொறுங்கி போயிடுறாங்க நம்ம பாரதி. என்ன இன்னமும் கோவமாக இருக்கா அப்படின்னு. அதே சமயத்தில் ஆதியும் எனக்கு யாரையும் தெரியாது, இவங்களை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா 2 பேரும் இவங்க கூடலாம் நான் வீட்டுக்கெலாம் வரமாட்டேன் ஃப்ரெண்ட், நீங்களே என்னை ட்ராப் பண்ணிடுங்க, எனக்கு டிராயிங் எவ்வளோ உயிர்னு தெரிஞ்சிருந்தால் அதை கிழிச்சவங்க கிட்டலாம் பேச வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது அப்படின்னு தமிழ் மூஞ்சிக்கு நேராக சொன்னோன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி ஃப்ரெண்டு நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க கூட நானும் பேச மாட்டேன், நானும் கோவமாக தான் இருக்கேன், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்டு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை அழைச்சிட்டு வந்து காரில் வந்து நிப்பாட்டி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோன்னே ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட், பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னோடனே, சரிங்க ஃப்ரெண்ட் அப்படின்னோடனே, பாரதி நான் இது வரைக்கும் என்னமோ ஏதோன்னு உங்கள் கோவத்தை இது வரைக்கும் ரசிச்சிருக்கேன், தடவையாக உங்கள் கோவத்தை உங்கள் மேலே நீங்கள் பண்ண தப்புங்கிறத உணர்றீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா, உங்கள் மேலே செம கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு ஆதி பேசணுன்னா, ஆதி எனக்கு புரியுதுன்னு கண்ணு கலங்கி ஒரு பதட்டத்தில் வந்து சாரி இப்படி கையில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பண்ணது தப்புன்னு உணர்றீங்களா இல்லையாண்ணா, நான் உணர்ந்துட்டேன், ஆனால் அவள் இப்படி பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோடனே, நீங்கள் வந்து அவளோட மனசை வந்து அவ்வளோ வந்து கஷ்டப்படுத்திருக்கீங்க பாரதி, நீங்கள் இப்படிலாம் செய்யலாமா, உங்கள் மேலே வச்சுருந்த மரியாதையை எனக்கு
எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. இது வரைக்கும் நான் உங்கள் மேலே வந்து எவ்வளோ கோவப்பட்டதே இல்லை எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும். நீங்கள் தமிழுக்காக ஒரு தடவை நான் கோவப்பட்டப்போ கஷ்டப்படுத்துகிறேன்னு சொன்னீங்களே, அப்போ நான் பண்ணதை விட நீங்கள் 100 மடங்கு அதிகமாக இப்படி கஷ்டப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொன்னோன்னா, முறையாக உங்களை நான் வெறுத்து ஒதுக்குறேன் பாரதி. எனக்கு சுத்தமாக உங்ககிட்ட பேசவே பிடிக்கல. நான் தமிழ் கொண்டுன்னா ஏன் கேட்க நீங்கள் யாருன்னு கேட்கக்கூடாது என்ன. ஏன்னா எனக்கு உரிமை இருக்குது, அதனால் நான் கேட்குறேன். உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, என் முன்னாடி நிற்காதீங்க அப்படின்னு